பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதில் காமராஜர் உடனடி முடிவெடுப்பார். அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் கூட தங்கள் குறைகளை எடுத்துரைத்தால் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை உடனே தீர்த்து வைத்து விடுவார். ஒருமுறை அரசு மருத்துவமனையில் உள்ள டாக்டர்கள் வேலை நிறுத்தம் மேற்கொண்டனர். 5 வருடம் மருத்துவ படிப்பை முடித்த பின் ஓராண்டு காலம் அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி பெற வேண்டும். அதை முடித்த பின்னரே டாக்டர் பட்ட சான்றிதழ் வழங்கப்படும். இந்த ஓராண்டு காலத்திற்கு அவர்களுக்கு எந்தவித உதவித்தொகையும் கிடையாது. மருத்துவ படிப்பு தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து 1963ஆம் ஆண்டு வரை அப்படித்தான் இருந்து வந்தது. இதை எதிர்த்துத்தான் வேலை நிறுத்தம். இந்த ஓராண்டு காலத்திற்கு உதவித்தொகை வேண்டுமென அவ்வப்போது உள்துறை அமைச்சர்களிடம் மனு கொடுப்பார்கள். வழக்கம் போல் கிடப்பில் போடப்படும். காமராஜர் முதலமைச்சர் ஆனவுடன் துறை அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் அவர்களிடம் மனு கொடுத்தனர். அவர்களும் கண்டு கொள்ளவில்லை. அதனால் பயிற்சி டாக்டர்கள் 20 பேர் முதலமைச்சரை சந்திப்பதென முடிவெடுத்து தலைமை செயலகம் சென்றனர். காமராஜர் அவர்களை வரவேற்று, நீங்கள் எல்லாம் யார் என்றார். ஐயா, நாங்கள் ஹவுஸ் சர்ஜன்கள் என்றார் ஒரு டாக்டர். அப்படின்னா என்னென்ன என்றார் காமராஜர். 5 வருடம் டாக்டர் படிப்பை படித்துவிட்டு 1 வருடம் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கிறோம், பிறகுதான் டாக்டர் பட்டம் தருவார்கள் என்றனர். சரி, இப்ப என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க என்றார். ஐயா, இந்த 1 வருட பயிற்சி காலத்துக்கு எங்களுக்கு உதவித்தொகை வேணும் என்றனர். உடனே காமராஜர், இது என்ன அநியாயமாக இருக்கு? 5 வருடம் படிச்சுட்டு 1 வருடம் ஓசிலியா வேலை பார்க்கறதா? இது சரியில்லைன்னு. நீங்க போங்க, இதை உடனே கவனிக்கிறேன்னு என்றார். 4 நாட்களில் பயிற்சி டாக்டர்களுக்கு மாதம் ரூபாய் 105 வழங்கப்படும் என்று உத்தரவு வந்தது. குறைகளை களைவதில் குன்றென நின்றவர் காமராஜர். இன்று அந்த உதவித்தொகை ரூபாய் 20,000 வரை உயர்ந்தது. காமராஜர் சாதாரண குடிமக்களின் வாழ்வை கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்தினார். அதைவிட சாதாரண குடிமகனாக வாழ்ந்து ஆட்சி நடத்தினார் என்று கூட சொல்லலாம். அதனால் தான் அனைத்து மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தார்.